இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 27 தவம். உற்ற நோய் தோன்றல் உயிர்க்கு உருகல் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தவத்தின் வடிவு உண்டி சுருக்கல் முதலியவற்றால் தம் உயிர்க்கு வரும் துன்பங்களை பொறுத்தலும் தாம் பிற உயிர்களுக்கு எவ்வித துன்பமும் செய்யாமலும் என்கிறார். அதாவது தவம் செய்கிறவர் என்றால் அவர் தமக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். பிற உயிர்களுக்கும் துன்பம் செய்யக்கூடாது. இதனைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். அப்போ தவம்னா உண்டி சுருக்க வேண்டும். உண்டி சுருக்கி அந்த மாதிரி பிறருக்கு பிறருடைய துன்பத்தை போக்க வேண்டும். தன்னுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். இத்தகைய குணம் உள்ளவர்கள்தான் உண்டி சுருக்கல் தவம் செய்தவர்களுக்கு வடிவு ஆவார்கள் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி நடுங்கள், அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள், அமைத்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் 1330 குறள்களையும் பாராமல் சொல்லிவிட்டால் 25,000 ரூபா கொடுக்கிறார்கள் தமிழ் துறையிலிருந்து என்ற செய்தியும் உள்ளது. அதனைக்காக நான் படிக்க சொல்லவில்லை. நீங்கள் குறளையும் படித்து கொள்ளுங்கள், அதே சமயத்தில் பொருளையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிறது பேரிலக்கியம் திருக்குறள். அதன்படி வாழ்க்கையை நடத்துங்கள். தங்கள் வாழ்வு நலமுடன் இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.